துளசி வந்துட்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. துளசி ஒரு கைப்பிடி அளவு துளசி எடுத்துக்கோங்க. அதே ஒரு கைப்பிடி அளவு வந்து பார்த்திங்கன்னா முருங்கை இலை எடுத்துக்கோங்க. முருங்கை இலை உருவி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆடுதொடா இலை. ஆடுதொடா இலை வந்துட்டு உங்களுக்கு தெரியும், கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆடு அந்த அதாவது ஆடு வந்துட்டு அந்த இலையை மட்டும் தொடாது, அதுதான் ஆடுதொடா இலை. இது மிகப்பெரிய ஒரு மருத்துவம் வந்துட்டு ஆடுகளுக்கு பண்ணோம். ஓகேங்களா. ஆடுதொடா இலை வந்துட்டு கொஞ்சம் ஒரு 4 இலை எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய ஒரு 4 இலை எடுத்துக்கோங்க. தூதுவளை இலை கொஞ்சம் ஒரு 4 இலை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஆடுதொடா இலையும் தூதுவளை இலையும் ஒரு கைப்பிடி எடுக்கக்கூடாது, ஒரு 4 எண்ணிக்கையிலே எடுத்துக்கணும் இலையை. ஓகேங்களா. மேலே சொன்ன துளசியும் முருங்கையும் வந்துட்டு ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது மஞ்சள் வந்துட்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. மிளகு வந்துட்டு மஞ்சள் கொஞ்சம் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது மிளகு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சீரகம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. நான் நல்லா புரிஞ்சுக்கணும் என்னென்ன சொல்லியிருக்கேன். துளசி ஒரு கைப்பிடி அளவு,